இதோ இந்த சட்டை நீங்கள் வாங்கி கொடுத்து உனக்கு அதான் பெஸ்ட்டுன்னு என்னையே நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க. அப்போதான் எனக்கு எப்படி தெரியுமாப்பா இருக்கும், இந்த சட்டையை கிழிச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கல 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 கத்தி கடலான்னு தோணும். டேய் சந்தோஷ், கம்பெனிக்கு போடா அப்படின்வீங்க. சரி நானும் போவேன். நான் போகிறதுக்குள்ளேயே ஃபோன்லேயே எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சிருவீங்க. சிரிக்கிறாங்கப்பா ஆஃபீஸில் எல்லாரும் என்ன பார்த்து. டேய் சந்தோஷ் வாடா கேரம் போர்டு விளையாடுவீங்க. சரி நானும் ஆடலான்னு நினைப்பேன். அப்போது என்ன ஜெயிக்க வைக்கிறதான்னு நினச்சிட்டு சந்தோஷ் பிளாக்கு பத்திரம், சந்தோஷ் ஒயிட்டு பத்திரம், ரெட்டு போடு அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் ஆட்டத்தையும் நீங்களே ஆடிட்டு இருந்தீங்கப்பா. அப்புறம் எதுக்குப்பா நான் ஆடணும்? உங்களுக்கு புரியலப்பா. சில ஒரு படி மேலே போய் எப்படி சாப்பிடுறதுன்றது கூட நீங்கள் தான்ப்பா சொல்லி தரீங்க. உண்டையில இறங்க மாட்டேங்குதுப்பா. உங்களுக்கு புரியல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் இருக்க முடியாம, நான் நினைச்ச மாதிரி என்னால் இருக்க முடியாம நரகம் பாது. இந்த கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு இதெல்லாம் யாரு மேல காட்டுறதுன்னு தெரியாம அம்மாவை பிடிச்சி கத்திட்டப்பா அன்னைக்கு. இப்படிதான் நடந்துட்டு